தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாணவர்களுக்கு 3வது கட்டமாக கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 51 தொகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு தவிக தலைவர் பரிசும் சான்றிதழும் வழங்கி கௌரவித்தார். இந்த விழாவில் நடிகர் விஜய் பேசுகையில், என்னை இளைய காமராசர் என்று யாரும் அழைக்க வேண்டாம். அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் யாரும் பேச வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தார். தவிக முதற்கட்ட கல்வி விழாவில் விஜய் மாணவர்கள் மத்தியில் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசியதும் கடுமையான விமர்சனத்தை பெற்றது. அதேபோல் விஜயிடம் பரிசு பெறும் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் அவர்தான் அடுத்த முதல்வர் என்பது போல் தொடர்ச்சியாக பேசி வருவதும் கிண்டலுக்கு உள்ளானது. இன்னும் சொல்ல போனால் தவிக நிர்வாகிகளால் அழைத்து வரப்படும் பெற்றோரின் பேச்சும் செயற்கையாக இருப்பதாக விவாதங்கள் எழுந்தன. இந்த நிலையில் விஜய் மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வேண்டுகோள் வைத்திருந்தார். இதனிடையே தவிகவில் இருந்து விலகிய பெண்களை அக்கட்சி நிர்வாகிகள் கடுமையான விமர்சித்தும் மிரட்டியும் வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அண்மையில் கோவையை சேர்ந்த வைஷ்ணவி தவிகவில் பெண்கள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி விளக்கினார். இதன் பின் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்து விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இந்த சூழலில் வைஷ்ணவிக்கு தவிக நிர்வாகிகள் மிரட்டல் விடுப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து திமுக நிர்வாகியும் நடிகர் சத்யராஜின் மகளுமான திவ்யா சத்யராஜ் விஜய்க்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக ஒரு வீடியோ வெளியிட்டுள்ள திவ்யா சத்யராஜ், திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. கட்டணமில்லா மகளிர் பேருந்து, காலை உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண் திட்டம், டைட்டில் பார்க் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு திமுகவுக்கு மட்டுமே உள்ளது. பாஜக போன்ற பலவீனமான கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை பற்றி எந்த புரிதலும் இல்லை. அதே போல் தவிக தலைவர் விஜய் அண்ணாவுடன் எனக்கு எந்த சொந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு அரசியல்வாதியாகவே கேள்வியை கேட்கிறேன். எதிர்கட்சிகளில் இருக்கும் பெண்களுக்கும் உங்கள் கட்சியில் இருந்து வெளியில் வந்த பெண்களுக்கும் தவிகவினர் ஆசிட் வீசுவேன் என்று மிரட்டியிருக்கிறார்கள். இதனை அந்த பெண்ணின் தாய் யூடியூப் சேனலில் கூறி புலம்பி இருக்கிறார். உங்களுக்கு பாதுகாவலர்கள் இருப்பதை போல அவர்களுக்கு பாதுகாவலர்கள் இல்லை. தவிகவின் தலைவராக இதனை விஜய் அண்ணா நிறுத்த வேண்டும். ஒரு நல்ல அரசியல்வாதி மக்கள் மீதுதான் கவனம் கொண்டிருக்க வேண்டுமே தவிர அதிகாரத்தின் மீது ஆசை கொண்டிருக்க கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சிகளில் இருக்கும் பெண்கள் மற்றும் தவிகவில் இருந்து விலகிய பெண்களுக்கு மிரட்டல் விடுக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை விஜய் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் வலியுறுத்தியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.